ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட சிக்கன் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 to 3 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம், சோம்பு ரெண்டையும் சேர்த்திக்கலாம். 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி லைட் பிங்கிஷ் ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளியை சாப் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் 1/2 kg சிக்கனை வாஷ் பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம அப்படியே வேக வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததும் சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கும். இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதோட இன்கிரீடியன்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் மசாலா 3 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 3 to 4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது கூடவே நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட குறைச்சி சேர்த்திக்கோங்க. ஃபைனலா 1 கிளாஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேவி பதத்தில் இருக்கணுங்கிறதுனால கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விட்டுருங்க. தண்ணி எல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வரணும். ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி. இதை நீங்கள் சுட சுட சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும். தோசை இட்லிக்கும் சூப்பராகவே இருக்கும். ஆனால் இந்த குவான்டிட்டியில் கிரேவி கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. ஸோ ரைஸ் செய்கிறப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யணும், ஆனால் டேஸ்ட்டாக செய்யணும்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க.